இப்படி அலைக்கழித்தது என்பது எல்லாருக்கும் ஜாமீன் கொடுத்தும் அவருக்கு ஜாமீன் கொடுக்காம அவரை உள்ள வச்சது என்பது, இவர் விஷயத்துல விசாரணை முடிந்தும் தீர்ப்பை ஒத்தி வச்சு அதுல ஒரு 1.5 மாசத்தை ஓட்டினது என்பது, இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய மன உறுதியை குலைப்பது என்பது மட்டும்தான் எங்களுடைய திட்டமா இருந்திருக்கு. அவரை எப்படியாவது பிஜேபி பக்கம் இழுக்கிறது என்பது அவருடைய திட்டமா இருந்திருக்குது. யார் வெளியே வந்தால் நீ வெளியே வர முடியாது, பாத்துக்க, எங்களோட நீ சமரசம் பேசினால் மட்டும்தான் நீ வெளிவர முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. முதல்ல கைது செய்து விடுவோம் என்று பயம் காட்டி அவரை பணிய வைக்கலான்னு பார்த்தாங்க. கைது செய்து சொத்துக்களை முடக்கி அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து அவரை பணிய வைக்கலான்னு பார்த்தாங்க. அப்புறம் அமைச்சரவையிலிருந்து அவரை வெளியேற்றி அதன் மூலம் பணிய வைக்கலான்னு பார்த்தாங்க. ஒண்ணுமே இல்லாம ஆக்கி அவரை பணிய வைக்கலான்னு பார்த்தாங்க. ஜாமீன் தொடர்ந்து மறுத்து 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 பணிய வைக்கலான்னு பார்த்தாங்க. எல்லாருக்கும் ஜாமீன் கொடுத்து இவருக்கு மட்டும் கொடுக்காம பணிய வைக்கலான்னு பார்த்தாங்க. விசாரணை முடித்து தீர்ப்பை ஒத்தி வச்சு அதன் மூலம் ஜெயில வச்சு நாட்களை கடத்தி பணிய வைக்கலான்னு பார்த்தாங்க. பணியில் அவர் இத்தனைக்கும் அவர் திராவிடர் கழகத்துல பட்டை தீட்டப்பட்டு பெரியார் பட்டறையில், கலைஞர் பட்டறையில், அண்ணா பட்டறையில் உருவாகி மிகப்பெரிய கொள்கைகளை தாங்கி வெளிப்பட்ட ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு வாரிசு கிடையாது அவர். அவர் பல்வேறு அரசியல் கட்சிகள்ல பயணிச்சு வந்திருக்கிறார். அவர் நேரடியான அரசியல்வாதி. அவர் திமுக இருந்திருக்காரு, மதிமுக போயிருக்காரு, அதிமுக போய் அமைச்சராக இருக்காரு, திரும்ப டிடிவி அணியில கொஞ்ச நாளா பயணிச்சாரு, அப்புறம் திமுக வந்திருக்காருன்னு அவருடைய பொலிட்டிக்கல் டிராவல் என்பது மாறி மாறி இருந்திருக்கு, பல கட்சிகள்ல இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒருவர் எளிதில் பிஜேபியினுடைய அந்த மிரட்டலுக்கு, பிஜேபியினுடைய வலை விரிப்புக்கு ஆளா இருக்கணும். ஆனா பல அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்த செந்தில் பாலாஜி இந்த விஷயத்துல, பிஜேபி விஷயத்துல அவ்வளவு உறுதியா இருந்துட்டார். மிகப்பெரிய வியப்பு. இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி ஒரு அறிக்கை விட்டிருக்காருன்னா அதுக்கு ஆழமான பொருள் இருக்குது. எளிதில் பிஜேபியின் வலையில் சிக்கியிருக்க வேண்டிய ஒருவர் தான் செந்தில் பாலாஜி. ஆனா நீ சிறையில போட்டாலும் சரி, நீ என்ன பாடுபடுத்தினாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பழிவாங்கு நடவடிக்கை செஞ்சாலும் சரி, பிஜேபியோடு நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், உன் கட்சிக்கு நான் வரமாட்டேன், உன்னை எதிர்த்து கொங்கு மண்டலத்துல ஒரு வார்டு மெம்பர் கூட உன்னை ஆக்க முடியாம எப்படி நான் தடுத்தேனோ அது தொடரும், அதுல உறுதி காட்டுவேன்னு சொல்லி உறுதியா நின்றார். இந்த உறுதி தான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு எல்லாரையும் வியப்பாக பார்க்க வைத்திருக்கிறது. அவர் பக்கம் ஒரு மிகப்பெரிய பார்வையை திருப்பி இருக்கிறது. முதலமைச்சர் இந்த அறிக்கை விட்டதுக்கு பின்னணி இதுதான். இந்த உறுதி யாருமே எதிர்பார்க்கல. எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் சமரசம் செஞ்சிருவாங்க. ஏன் செந்தில் பாலாஜி இவ்வளவு ஒரு முக்கியமா முதல்வர் பாக்குறாரு? ஏன்னா நீங்க சொன்னது போல அவருடைய பதிவு அப்படி இருக்கு. அதையும் தாண்டி உதயநிதி அவர்களுடைய துணை முதல்வர் அந்த பதவி கூட செந்தில் பாலாஜி வருகைக்காக தள்ளி போடப்பட்டதுன்னு கூட சொல்றாங்கல்ல. அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான நபரா? அப்படி இல்ல, அதெல்லாம் அவருக்காக தள்ளி போட்டாங்கிறதா நமக்கு தெரியல. ஆனா செந்தில் பாலாஜி மிரட்டப்பட்டது, இடியின் மூலம் பேரம் பேசப்பட்டது, அவரை பணிய வைக்க நடந்த முயற்சிகள், இதெல்லாம் அப்பட்டமாக வெளியே தெரிந்த உண்மைதான். அதுல மாற்றுக்கிறது இல்ல. செந்தில் பாலாஜி தரப்பை நீதிமன்றத்திலே போய் சொன்னாங்க, திமுக வழக்கறிஞர்களே சொன்னாங்க, அவர் மிரட்டப்படுகிறார், இடி பேரம் பேசுது, அவர்கிட்ட பிஜேபியில சேர சொல்லுது அப்படின்னு. ஆனா அவங்களால அதை செய்ய முடியல, தோற்று போயிட்டாங்க. அதுல செந்தில் பாலாஜி காட்டிய உறுதி உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். அது அரசியல்ல நம்ம ஏன் இவ்வளவு சிரமப்படணும், இப்ப அவங்க சொல்றதை கேட்டுக்கோ, பின்னாடி என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சமரசத்துக்கு கூட அவர் வரலையே. அப்படியே அந்த ஒரு சமரசத்துக்கு கூட அவர் வரல. பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இருந்துட்டார். தேர்தல் களத்துல திமுக தலைமை என்ன ஆணையிடுகிறதோ அதை ஏற்று பிஜேபியை ஒண்ணுமில்லாம ஆக்கக்கூடிய வேலையை மிக சிறப்பா செய்தார். அதுல எதுவும் விட்டு கொடுக்கல அவரு, அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, களத்துல எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, சிறைக்கு போன பிறகு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, சட்டப்படி மட்டுமே இன்னைக்கு போராடி வெளியே வந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. திமுகவுக்கும் சரி, செந்தில் பாலாஜியினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கும் சரி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுது. கொங்கு மண்டலத்துல பிஜேபி ஏற்கனவே இப்போ அண்ணாமலையை வச்சு இவங்க ஆடின ஆட்டம், அதுக்கு பிறகு இப்ப நிர்மலா சீதாராமன் கொங்கு மண்டலத்துல பண்ண சேட்டைகள், அந்த கொங்கு மண்டலத்தினுடைய மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க தொழிலதிபர்களை எல்லாம் மன்னிப்பு கேட்க வச்சது, காலில் விழ வச்சது, அவங்கள கொச்சப்படுத்தினது, அதை வீடியோ எடுத்து வெளியிட்டதுன்னு கொங்கு மண்டலம் ஒரு கோவத்துல இருக்குது. இப்ப செந்தில் பாலாஜி வேற இப்ப வந்திருக்காரு. உள்ள இருந்தே இவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர் இப்ப வெளியே என்ன செய்வாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் முன்னை விடவும் வீரியமாக களத்தில் செயல்படுவார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கடந்த பாஜக ஆட்சியில முக்கிய தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், மணிஷ் சிசோடியா, செந்தில் பாலாஜி எல்லோருமே கைது செய்யப்பட்டு எல்லோருமே வெளியே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஜாமீன்ல. மத்தியில தேர்தல் முடிந்த பிறகு என்டிஏ தலைமையிலான ஒரு கூட்டாட்சி நடைபெறும் பொழுது அமலாக்கத்துறையால அந்த கைது நடவடிக்கை அதிக அளவுல இல்ல, குறிப்பா இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். தொடர்ச்சியாக ஜாமீன் கிடைப்பதும் சரி, இந்த கைது நடவடிக்கை குறைஞ்சிருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் 2024 தேர்தல்ல பாஜக பெரும்பான்மை பெறாமல் இந்த அளவுக்கு வந்து நிதிஷை நம்பியும் சந்திரபாபு நாயுடு நம்பியும் கூட்டணி கட்சிகளை நம்பியும் ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட உடனேயே நாம இதைத்தான் சொன்னோம். பழைய ஆட்டம்லாம் ஆட முடியாது, ஈடியை வச்சுக்கிட்டு கண்டவன் வீட்டிலையும் போய் சோதனை பண்றது, கண்ட இடத்துல வந்து நாய் நுழையிற மாதிரி நுழையிறது, இதெல்லாம் இனி செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம். இல்ல மோடியெல்லாம் மாத்த முடியாது, அமித்ஷாவெல்லாம் மாத்த முடியாது, அவங்க அப்படியே தான் வெளிப்படுவாங்கன்னாங்க. ஆனால் இப்ப வந்து நீங்க இந்த 100 நாட்களை தாண்டி இருக்கிற மோடி ஆட்சியினுடைய போக்கை பார்க்கும்போது அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்பது தெளிவா தெரியுது. வக்ஃபு சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க. இதுவரைக்கும் 10 ஆண்டுகள்ல ஒரு மசோதாவை கூட அவர்கள் வந்து ஜாயின்ட் கமிட்டிக்கு அனுப்புனது கிடையாது. அந்த கோரிக்கை வரும், ஆனா அந்த கோரிக்கையெல்லாம் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை நிராகரிச்சுட்டு அவங்க செய்யறத செய்வாங்க, அவசர சட்டமா பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனா ஜாயின்ட் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன செய்ய போறாங்கிறது ரெண்டாவது. ஆனா கடந்த 10 ஆண்டுகளாக இல்லாத ஒன்றை இந்த 100 நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் நேரடி நியமனம் செய்தார்கள். கூட்டணி கட்சிகளே எதிர்ப்பு, சிராக் பஸ்வான் எதிர்ப்பு, நிதிஷ்குமார் எதிர்ப்பு, எல்லாரும் எதிர்ப்பு, இந்தியா கூட்டணி கடும் எதிர்ப்பு. அந்த நடைமுறையை பின்வாங்கிட்டாங்க. பல விஷயங்களை பார்க்கிறோம். இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து விவாதிப்பதற்கு, எதிர்கட்சிகளோடு பேசுவதற்கு பாஜக ஒரு குழுவை அமைச்சிருக்குது. ராஜ்நாத் சிங் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. என்னைக்கு இந்த மாதிரிலாம் எதிர்கட்சிகளோட அவங்க பேசினாங்க, ஜனநாயக முறைப்படி அமர்ந்து பேசினாங்களா? என்னைக்காவது அந்த குரலை என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில தான் இந்த 100 நாட்கள்ல எந்த ஒரு தலைவரையும் ஈடி கைது செய்யல. எங்கேயும் போய் பெரிய சோதனை நடத்துறது, ஆச்சா பூச்சா இதெல்லாம் வந்து இன்னைக்கு இல்ல. ஏன்னா ஏற்கனவே கைது செய்ததுக்கே ஈடி மாட்டிக்கிட்டு இருக்கு. மணிஷ் சிசோடியா கைது என்னாச்சு? அரவிந்த் கெஜ்ரிவால் கைது என்னாச்சு? ஆம் ஆத்மி எம்பி ஒருத்தர் கைது என்னாச்சு? கவிதா கைது என்னாச்சு? செந்தில் பாலாஜி கைது என்னாச்சு? முக்கியமாக பாஜக கடந்த ஆட்சி காலத்தில் அவசரமாக இந்த தலைவர்களை பிடித்து சிறைப்படுத்தி அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை முடக்க முடிந்ததை தவிர, தற்காலிகமாக முடக்க முடிந்ததை தவிர யாருடைய கேஸ்லயும் எதையுமே ஈடி ப்ரூவ் பண்ணல. ஈடியால கோர்ட்ல போய் கம்பீரமா நிக்க முடியல. வாய்தா வாங்கிட்டு ஓடிச்சை தவிர எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியல. நீதிமன்றத்தால ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள சிறையில வைக்கிறதுக்கு முடியாது. சட்டத்துக்கு வந்து ஒரு வரை இருக்குல்ல, ஒரு வரைமுறை இருக்குல்ல. நீதிமன்றம் எவ்வளவு நாளைக்கு அதை வந்து நியாயப்படுத்த முடியும்? நீதிமன்றத்தாலேயே நியாயப்படுத்த முடியாத இடத்துக்கு போயிருச்சு. அதுதான் இதுல விஷயம். அப்போ கைது செய்ததே தவறு. நீதிமன்றம் அன்றைக்கே இதை செஞ்சிருக்கணும். அவங்க கஸ்டடி கேட்கும் போது கொடுக்கிறது, காரணமே இல்லாம ஈடி இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீதிமன்றங்கள் போனதனுடைய விளைவு இன்னைக்கு நீதிமன்றங்களே வந்து எக்ஸ்போஸ் ஆகி நிக்குது. அப்ப இவ்வளவு நாள் சிறையில வச்சது ஏன்? இன்னைக்கு நீங்க என்ன காரணத்தை சொல்லி அவரை வெளியே விடுறீங்களோ அதே காரணம் தானே டே 1ல இருந்து அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதுக்கு என்ன பதில்? யார் பதில் சொல்லுவா? அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜக பலவீனப்பட்டதனுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு யாராலையும் பாஜகவை காப்பாற்ற முடியல, ஈடியை காப்பாற்ற முடியல. தொடர்ந்து இந்த போக்கை இனி எஞ்சிய நாட்களிலே நம்ம பார்க்க போறோம்.